ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஆஃப் கிச்சன். சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நம்ம வீட்டில் பாஸ்தா கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு எம்மியான ஒயிட் சீஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். என்ன டைப் ஆஃப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் பாஸ்தாவை ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஆயில் நல்லா 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அகெயின் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி 1/2 கப் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ண உடனே 1 கிளாஸ் பால் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா, ஸ்வீட்னஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ நீங்கள் வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் வச்சு சேவ் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எம்மியாக டேஸ்டான ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.